Is data structures and algorithms the only way to get into good companies, sir? Yeah, because ஏன்னா சார் எல்லாருமே சாஃப்ட்வேர் நல்லா பில்ட் பண்றாங்க. சில பேர்னால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரிக்கியா யோசிக்க முடியல. பைனரி ட்ரீ, இன்வெர்ட்டிங், அந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா? சில பேர்னால வந்து ட்ரிக்கியா வந்து அந்த மாதிரி ஆன் தி ஸ்பாட் வந்து யோசிக்க முடியல. நிறைய பேர்னால யோசிக்க முடியலன்னா எப்படி சார்? வந்துட்டு ஒரு ஜாப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ட்ரீ யூஸ் பண்ண போகுது, எல்லாமே உள்ள இருக்கும், அண்டர் தி ஹுட் இருக்கும், அதுக்கு ஏபிஐஸ் இருக்கும், நீங்க கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயாஸ்டா இருக்கு. ஐ மீன் சொல்றேன் 50% பாத்தீங்கன்னா அது கத்துக்கணும், பிகாஸ் இட்ஸ் கோர் சிஎஸ் கான்செப்ட்ஸ். 50% நம்ம யூஸ் பண்ணாததை ஏன் வந்து நம்ம உள்ள படிச்சுட்டு போனோம்? அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட்ல நான் செஷன் நடத்திட்டு இருக்கும்போது எல்லாரும் கேட்கற கேள்வி இதுதான். எஸ்பிஎஸ் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் நான் பண்ணுமா? மெஷின் லேர்னிங் படிக்கிறதுக்கு, சி படிக்கிறதுக்கு நான் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணுமா? புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும்னா காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணுமா? எல்லாத்தையுமே காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கோட அசோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, we are in LinkedIn, we are in சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். நம்மளுக்கு நிறைய பேர் புதுசா கோர்ஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி யாரை பார்த்தாலும் ஃபேன்குள்ள போறாங்க. ஃபேன்குள்ள போனா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், அது வந்துட்டு ஒரு ட்ரெண்டா வச்சிருக்காங்க. சோ நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் நிறைய டேட்டா சயின்ஸ் டியூட்டோரியல் போடுறாங்க. இப்போ ஓவரால் நம்ம கன்ஃபியூஸ்டா இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு லிமிடெட் சாய்ஸ் இருந்தா டக்குன்னு சூஸ் பண்ணி உள்ள போயிடலாம். இப்போ நமக்கு ரிசோர்ஸ் அபண்டன்டா இருக்கும்போது யாரு எப்படி கரெக்டா சூஸ் பண்றது, என்ன பண்றது? எனக்கு ப்ராஜெக்ட் மட்டும் தான் பிடிக்குது, டிஎஸ்என் அல்கோ ஓரளவுக்கு தான் பிடிக்குது, இருந்தாலும் அந்த டிஎஸ்என் அல்கோ கான்செப்ட் வந்து நான் உள்ள யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நான் வந்து query பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்றேன், ஏன்னா அது கான்ஸ்டன்ட் டைம்ல எனக்கு வந்து டேட்டா கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து ரியல் வேர்ல்ட்ல யூஸ் பண்றேன். பட் எனக்கு வந்து அதுக்குள்ளே இறங்கி பண்ண பிடிக்கல. இது இல்லாம நான் எப்படி ஜாப் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட ஒப்பீனியன், உங்களோட ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நம்ம ஒரு எண்ட் கோலை பத்தி பேசுவோம், ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து ஜாப் வந்து ஒரு டெஸ்டினேஷனா வச்சிருக்காங்க. ஐ அக்ரி. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே மணி வந்து வேணும், நமக்கு வந்து ஒரு ஜாப் இருக்கணும், அதுல இருந்து சேலரி வரணும், அதை வச்சுதான் நம்மளுடைய ஃபேமிலி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால ஜாப் ஒண்ணு வேணும் அப்படிங்கிறது எல்லாரோடைய ஒரு ப்ரீ ரெக்வசிட். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. டூ எனஃப் ஃபார் கெட்டிங் த ஜாப். பட் ஆனா அங்கேயே நிப்பாட்டிடாதீங்க. லைஃப் வந்து இஸ் மோர் பியாண்ட் ஜாப். நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு விஷயம் வந்து பண்ணும்பொழுது அதோட இன்டென்ஷன் என்னங்கிறத கொஸ்டின் பண்ணுங்க. நிறைய பேர் தப்பான இன்டென்ஷனோட ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா, நான் சொன்னேன் அலைன்மெண்ட் அப்படின்ட்டு, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஜாபுக்காக நீங்க பண்ணீங்க அப்படின்னா அகைன் அலைன்மெண்ட் மிஸ்மேட்ச் ஆகும். அதனாலதான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் திங்ஸ். அது வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் தாட் ப்ராசஸ். இன் அ வே இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா ஃபேண்டசி நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரைன் பண்ணிட்டு இருக்குங்க. லைஃப்ல வந்து அது இந்த ஜெனரேஷன்ல வந்து ஃபேண்டசி வந்து ரொம்ப பாக்குறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லிங்க்டின்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், I got placed in Google for 30 lakhs per annum, 50 lakhs per annum, 32 lakhs per annum. AWS, Amazon, like Facebook. I'm not putting them down here. But என்ன நடக்குது அப்படின்னா, they are setting a wrong example in the industry. எல்லாருக்குமே வந்து அகைன் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்னீங்கல்ல இப்ப காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் தான் வந்து வேணும் அப்படின்ட்டு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியால வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு போஸ்டிங் போட்டாலும் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப நான் ஒரு ஓப்பனிங் அப்படின்னு நான் கேம்பஸ் டிரைவ் போறேன் அப்படின்னா 3000-4000 பீப்புள் வந்து அப்பியர் ஆகுறாங்க. அப்ப வந்து நான் அஸ் அ கம்பெனி நான் எப்படி அவங்களை ஃபில்டர் பண்றது? என்னால வந்து ஒவ்வொரு முறையும் நான் வந்து இன்டர்வியூ பண்ணேன் அப்படின்னா நான் இன்டர்வியூ தான் பண்ணணும், கம்பெனி நடத்த முடியாது. சோ அப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தே see competitive programming as a way to filter candidate. Again, underline the word, they are using competitive programming to filter the candidates. நாட் குவாலிஃபைங் த கேண்டிடேட். ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபில்டரிங் அப்படின்னா குவாலிஃபைடு பீப்புள் இல்லாதவங்க, நான் குவாலிஃபைடு பீப்புள்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு எனக்கு குவாலிஃபைடு பீப்புள் எனக்கு வேணும் அப்படிங்கிற கிரைடீரியாவுக்கு கொடுக்கறதுக்கு தான் அந்த ஃபில்டர். நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் வந்து ஆனா நான் ப்ராஜெக்ட் நான் வந்து எண்ட் டு எண்ட் பண்ணுவேன், சிஸ்டமா பில்ட் பண்ணுவேன், டேட்டாபேஸ் தெரியும், எஸ்கியூஎல் தெரியும், நான் ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இந்த ஸ்கில் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்கு. நீங்க அந்த கம்பெனிஸோட ஹெச்ஆருக்கு நான் இதுதான் நான் பண்ணிருக்கேன், என்னோட போர்ட்ஃபோலியோ இதான் அப்படின்னு உங்களோட GitHub போர்ட்ஃபோலியோ கொடுத்து நீங்க ஹெச்ஆர் கிட்ட நீங்க மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா 10 கம்பெனி நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா 8 கம்பெனி உங்களை திரும்ப அப்ரோச் பண்ணும். எழுதி வச்சுக்கோங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, யாருகிட்டயுமே ஒரு நல்ல GitHub ப்ரொஃபைல் கிடையாது. எத்தனை பேருக்கு வந்து வெப் அப்ளிகேஷன்ல என்ன விஷயங்கள் இருக்கு, எண்ட் டு எண்ட் பில்ட் பண்ற பத்தி ஒருத்தவங்களுக்கு கூட ஐடியா கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் சொன்ன இந்த நேரோ விஷன் தான். சோ முதல்ல அதை விட்டு எறிஞ்சிட்டு திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் பில்டிங் யுவர் செல்ஃப், மேக் யுவர் செல்ஃப் டிசர்வ்ட். என்ன வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணானா, என்னோட பிளாக பார்த்து the founder himself called me and asked, are you looking for a switch? அந்த நேரத்துல நான் வந்து வேலை பார்க்கணும்னு ஐடியாவே இல்லை எனக்கு. பட் ஆனா when he called, I'm getting recognized.
பட் அகைன் நான் ஒரு கம்பெனில வேலை கிடைக்கணும்னு நான் பிளாக் எழுதல. ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பிரஸிங் மை செல்ஃப். ஐ ஸ்டார்டட் டூயிங் வாட் எவர் ஐ விஷ் ஐ லவ் டூயிங். அதை நான் பண்ணிட்டே இருந்தேன், அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அது ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க இது லைக் நான் பண்ணிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு நான் என்னோட லேப்டாப்லயே வச்சிருந்தேன், மூடி வச்சிருந்தேன் அப்படின்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நான் பிளாக் எழுதினேன், நான் கிட்டப்ல போட்டேன், அதெல்லாம் அவர் பார்த்தாரு, அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, கூப்பிட்டு பேசினாரு. தென் பேசும்போது நிறைய அலைன்மெண்ட் இருந்துச்சு. எனக்கு அந்த இன்டர்வியூல டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் பத்தி கேட்கவே இல்லை. அகைன் அதனாலதான் நான் சொல்றேன் நான், இட்ஸ் லைக் நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸை வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு கீயா பாக்குறீங்க, அது தப்பு. ஓகேவா? அதை அப்படி பார்க்காதீங்க. நீங்க வந்து ஃபுல்லா கேப்பபிளா இப்ப ஒரு ஐடிஐ படிக்கிற பையனை கூப்பிட்டு வெல்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னா, எனக்கு எங்க வீட்டுக்கு ஒரு கேட்டு போடணும்ப்பா அப்படின்னு அந்த ஐடிஐ படிக்கிற பையனை கூப்பிட்டு பண்ண சொன்னா he will be doing it. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு வெளில வரீங்க அப்படின்னா, தம்பி எனக்கு இது மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குப்பா, எனக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி கொடுப்பா, எனக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு நான் உங்கள்ட்ட கேட்டேன் அப்படின்னா, உங்களால பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாது, பட் ஆனா நீங்க எனக்கு அல்காரிதம் கொடுத்தீங்கன்னா நான் சால்வ் பண்ணிடுவேன், டேட்டா ஸ்ட்ரக்சர் கொடுத்தீங்கன்னா சால்வ் பண்ணுவேன், மெஷின் லேர்னிங்ல நான் கெத்து அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நான் இல்லைங்கிற நான் சொல்ல, பட் அது இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு மூடத்தனம். ஓகேவா? ஓகே, நான் அதே நேரத்தில் நான் இன்னொரு இமேஜ் நான் கொடுக்க விரும்புறேன். எப்படி வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் முக்கியமோ அதே மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸும் முக்கியம் தான். உங்களுக்கு 4-வீலர் வெறும் டிரைவிங் மட்டும் தான் தெரியுது அப்படின்னா, நீங்க ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, வழியில கார் நின்னுடுது, மாட்டினீங்களா? உங்களுக்கு கார் ஓடுறத தவிர ஒண்ணுமே தெரியாது. நீங்க யூடியூப்ல கூட சர்ச் பண்ண முடியாது, நீங்க நிக்கிற இடத்துல சிக்னல் இல்ல. ஹவு டு சேஞ்ச் கார் வீல்னு கூட படிக்க முடியாது. சோ அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன நடந்திருக்கணும்? சோ கார் ஓட்டுறதை தவிர வந்து காரோட பேசிக் ஒரு இன்டர்னல்ஸ், அப்படி அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்டெப்னி வச்சுட்டு வீலை எப்படி மாத்துறது, காரோடைய ஆயில் எப்படி மாத்துறது, சோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்னி எடுத்து மாத்திட்டு திரும்ப மாட்டுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஸ்கில்ஸ் வந்து ஒரு டிரைவரா, ஐ மீன் ஒரு கார் டிரைவ் பண்றதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் ஸ்கில் எல்லாம் தேவையில்லை. பட் ஆனா when you hit a point you need all those things. அப்படி இல்லைன்னா லைஃப் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அதே மாதிரி தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம். இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான், ஒரு 80% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த ஸ்கில் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் தேவையில்லை. பட் ஆனா 20% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த ரெண்டு ஸ்கில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எப்படி நீங்க ஒரு வெப் டெவலப்மெண்ட்ல வந்து ஒரு டேட்டா பேஸ் ஜாலியா கத்துக்கிறீங்கல்ல, SQL ஜாலியா கத்துக்கிறீங்கல்ல, ஒரு வெப் ஃப்ரேம்வொர்க் இப்போ ரியாக்டோ இல்ல ஜாவா ஸ்கிரிப்டோ இல்ல ஜேகுரியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, அதை ஜாலியா கத்துக்கிறீங்களா? அதே மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் அல்காரிதம் ஜாலியா கத்துக்கோங்க. ஆனா அதை நீங்க ரொம்ப எம்பசைஸ் பண்றீங்க, பிரச்சனையே அங்கதான். நீங்க என்னமோ பெரிய அதை பூதம் மாதிரி பாக்குறீங்க, அதனாலதான் உங்களுக்கு பூதம் மாதிரி தெரியுது. நீங்க அதை விட்டுட்டு ஃபோக்கஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி உங்களுக்கு மத்ததெல்லாம் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி இதை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்க கொண்டு வந்துருங்க. நீங்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்கிட்டையும் போயிட்டு நீங்க வந்து ஃபில்டர் பண்றீங்க, நீங்க ஃபில்டர் பண்ண வேணாம், இதான் என்னுடைய ப்ரொஃபைல், நீங்க என்ன குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்னு நீங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் அந்த ட்ரெண்ட் தான் கொண்டு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அது முக்கியம் தான், நான் இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு அது தேவை, அந்த ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அந்த ஸ்கில் இருந்தாதான் எனக்கு ஜாப் கிடைக்கும், அந்த ஸ்கில் எனக்கு இல்லைன்னா நான் வேஸ்ட், அது ரொம்ப தப்பு. அந்த நேரோவான விஷயம் வச்சுக்காதீங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் வந்து ஒரு சின்ன விஷயம், அதுல நீங்க ரொம்ப பெருசா திங்க் பண்ணவே தேவையில்லை. அதையும் எப்படி மற்றது எல்லாத்தையும் ஜாலியா பண்ற மாதிரி அதையும் பண்ணுங்க. கம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் அகைன் ரொம்ப ரொம்ப வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய இன்டென்ஷன் ஆஃப் கம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங். நான் ஒரு ஜாப் இன்டர்வியூவை கிராக் பண்ணும் அதுக்காக நான் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்றேன் அப்படின்னா தப்பு. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து நான் பெட்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னுடைய மசில் மெமரி நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா ரைட். காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் தப்பு ரைட்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய இன்டென்ஷன் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங். அந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் வேர்டை தூக்கி போட்டுருங்க, ப்ரோக்ராமிங்னு பாருங்க. ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு அந்த ஸ்கில்லை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க இறங்குனீங்க அப்படின்னா ஜாலியா ஃபேஸ் பண்ணுவீங்க. எப்படிடா அந்த ப்ராப்ளம்ட்டு நான் தேங்க்ஃபுல்லி ஐ டிடன்ட் இன்ட்ரோடியூஸ் டு தி வேர்ல்ட் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங். என்ன பொறுத்தவரை வந்து அந்த டீச் யுவர்செல்ஃப் C++ புக்ல வந்து லெசன்ஸுக்கு பின்னாடி இருந்த எக்ஸசைஸ் தான் வந்து மேட்டர். அதை நான் பண்ணும்போது வந்து நான் இது வந்து ஹேக்கர் ரேங்க்ல நான் இவ்வளவு ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கணும், செகண்ட் ரேங்க் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு இன்டென்ஷன் கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் ஸ்கில்ல சால்வ் பண்ணணும்னு நினைச்சேன், அந்த இன்டென்ஷனோட நான் பண்ணேன். ஸோ இட்ஸ் நத்திங் ரைட் ஆர் ராங், இட்ஸ் யுவர் இன்டென்ஷன் மேக்ஸ் யூ தட் திங். இப்போ உங்களோட இன்டென்ஷனும் நீங்க பண்ற ஆக்டிவிட்டியும் அலைன்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா எந்த ஃபீல்டு எடுத்துட்டாலும் யூ வில் பி சக்சஸ்ஃபுல். அலைன்மெண்ட் இல்ல அப்படின்னா நீங்க மலையிலேயே இருந்தாலும், ஐ மீன் மலை நான் சொல்றது நீங்க சொல்றீங்களா 30 லட்சம் 40 லட்சம் வாட் எவர், நிறைய பசங்களை நான் பார்த்திருக்கேன், அங்க அவ்வளவு சேலரி வாங்குவாங்க, பட் தே ஆர் நாட் மென்டலி ஹாப்பி.
அவங்க வந்து நீங்க அவங்க கிட்ட நீங்க போய் உங்களோட கோர் ஹார்ட்ல வந்து கேட்டீங்கன்னா தேர் நாட் ஹாப்பி. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் மணிங்கிறது ஒரு பேராமீட்டர். நீங்க வந்து அதே மாதிரி நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ், மணி, ஜாப் இப்படின்னு உங்களுடைய உலகத்தை வந்து நீங்க ரொம்ப சின்னதாக்கிக்கிறீங்க. அந்த உலகத்துல வந்து அது கிடைக்கலன்னு உடனே டிசப்பாயின்மெண்ட். பட் உலகம் அதோட ரொம்ப பெருசு. அந்த 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 கிராண்ட் விஷனை கொண்டு வந்து வச்சுட்டு நீங்க ஜாலியா பார்க்க ஆரம்பிச்சீங்க. உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க, எது உங்களுக்கு சந்தோஷத்தை தருது. நிறைய பேர் நான் சொல்லுவேன், நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்கன்னு வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஜாலி எது இருக்கோ, அகைன் 3 Idiots என்னோட ரொம்ப பிடிச்ச மூவி. உனக்கு போட்டோ இப்படின்னா ஏன்பா உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்க. இப்போ ரீசெண்டா கூட என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க 12th முடிச்சுட்டு ஒரு பையன் வந்து அடுத்து என்ன பண்றது அப்படின்னு எனக்கு கால் வந்துச்சு. அவங்க அப்பா வந்து என்ன படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க. நீங்க பையன் கிட்ட கொடுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட பேசினேன். அந்த பையன் கிட்ட கேட்டேன், தம்பி உனக்கு கம்ப்யூட்டர் பத்தி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காப்பான்னு. சுத்தமா கிடையாதுன்னு, தயவு செஞ்சு வந்துடாத, உனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஸோ அதுதாங்க வந்து லைஃப்ல முக்கியம். நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் திணிக்க முடியாது உங்களுக்கு. நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா there is a passion in computer science. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அலைன் ஆகல அப்படின்னா that means computer science is not the subject for you, which is good. ஓகே, எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரா இருந்தீங்க அப்படின்னா அந்த உலகம் வந்து வீணா போயிடும். ஸோ டெஃபினட்டா வந்து இந்த நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு டாக்டர் வேணும், வி நீட் மெக்கானிக்கல் இன்ஜினியர், வி நீட் சிவில் இன்ஜினியர், வி நீட் ஆல் த பீப்புள். அதனாலதான் வந்து கடவுளோட படைப்புல வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து என்னன்னா எல்லாருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ஸோ அதனால வந்து டைவர்ஸா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நேரோ பண்ணிக்காங்க, உலகம் ரொம்ப பெருசு.